உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகே ஓகே. துடுப்பாட்ட மட்டையில் அந்த ஓட்டம் பெறப்பட்டுள்ளது. சிறப்பான முறையில் ஸ்லிப் திசையினூடாக தட்டிவிடப்பட்டு ஒரு ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமாம், ஜோன் 2 அணியினர் ஒரு ஓவர்கள் நிறைவில் 3 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். சிக்மன் பாயிண்ட் அணியின் சார்பாக இரண்டாவது பந்துவீச்சு ஓவரை மேற்கொள்வதற்காக ஆமாம், அங்கே தமிழ்ச்செல்வன் ஆசிரியர் அழைக்கப்பட்டுள்ளார். இன்னும் 54 பந்துவீச்சு பிரதிகளுக்கு 107 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும், வெற்றி பெற வேண்டுமாயின். சிக்மன் புரோய்ட் அணி சார்பாக சுவேந்திர ராஜா ஆசிரியர் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று மிகவும் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டுள்ளார். தனது பந்துவீச்சு ஓவரின் முதலாவது பந்துவீச்சு பிரதி கண்ணன் ஆசிரியர் நோக்கி சிறப்பான முறையில் அங்கே ஸ்லிப் திசையினூடாக தட்டிவிடப்பட்டு ஒரு ஓட்டம் பெற்றுக் கொடுக்க அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை அங்கே 4ஆக அதிகரித்துள்ளது. மீண்டும் தனது இரண்டாவது பந்துவீச்சு பிரதி அங்கே அடித்தாடப்பட்டுள்ளது. பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு அங்கே நழுவ விடப்பட ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டுள்ளது. 5 ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ளது. 2 பந்துவீச்சு பிரதிகள் வீசப்பட்டுள்ளது. மீண்டும் தனது மூன்றாவது பந்துவீச்சு பிரதியை தமிழ்ச்செல்வன் ஆசிரியர் கண்ணன் ஆசிரியரை நோக்கி சிறப்பாக வீசப்பட்டு அங்கே அடித்தாடப்பட்டு ஒரு 4 ஓட்டங்கள் பெறப்படுமா? இல்லை, அங்கே அது 2 ஓட்டங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் சிறப்பான ஒரு களத்தடுப்பு செவல் ஆசிரியரினால் நிகழ்த்தப்பட்டுள்ளது. தனது பந்துவீச்சை போன்ற துடுப்பாட்ட ஆட்டத்திலும் கண்ணன் ஆசிரியர்கள் நான் எதிலும் சளைத்தவன் அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டுள்ளார். நான்காவது பந்துவீச்சு பிறகு சிறப்பாக வீசப்பட்டுள்ளது. அங்கே ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8ஆக உயர்வடைந்துள்ளது. தமிழ்ச்செல்வன் ஆசிரியரின் இறுதி பந்துவீச்சு பிரதி சஞ்சீவன் ஆசிரியரை நோக்கி மீண்டும் சிறப்பாக அடித்தாடப்பட்டு சிறந்த ஒரு களத்தடுப்பின் மூலம் அங்கே ஒரு ஓட்டமாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இறுதி பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக தமிழ்ச்செல்வன் ஆசிரியர் அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பந்து வீச்சு பிரதிக்கு எவ்வாறு அடித்தாட போகின்றார் கண்ணன் ஆசிரியர் என்று.
அவுட் சைட் ஓவர்மாக சிறப்பாக அந்த பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருந்தது. அந்த ஓவர் முற்று பெற்றுள்ளது. 2 ஓவர்கள் நிறைவில் 9 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் ஜோன் டூயி அணியினர். ஜோன் டூயி அணியினர் வெற்றி பெற இன்னும் 8 ஓவர்கள் மீதம் இருக்க இன்னும் 101 ஓட்டங்களை பெற வேண்டிய சந்தர்ப்பத்தில் காணப்படுகிறது ஜோன் டூயி அணியினர். 48 பந்து வீச்சுகளை மேற்கொண்டு 101 ஓட்டங்களை பெற வேண்டும் ஜோன் டூயி அணியினர். ஆமாம், மிகவும் சிறப்பாக துடுப்படுத்தாடிய கோணேஸ்வரன் ஆசிரியர் இப்பொழுது பந்து வீச்சை மேற்கொள்ள ஆடுகளம் நுழைந்துள்ளார். பார்ப்போம் பந்து வீச்சு எப்படி இருக்க போகுது என்பதை. களத்தடுப்பு சீர் செய்யப்பட்ட வண்ணம் காணப்படுகிறது. தனது முதலாவது பந்து வீச்சை மேற்கொள்வதற்காக கோணேஸ்வரன் ஆசிரியர் ஆமாம், அங்கே ஒரு அகல உறுதியுடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 10ஆக அதிகரிக்கிறது. முதலாவது பந்து வீச்சை மேற்கொள்வதற்காக ஆமாம், சிறப்பான ஒரு பந்து வீச்சு. மீன்பந்தை பொறுத்தவரையில் காற்று ஒரு சாதகமான தீர்ப்பை வழங்கும். ஆமாம், மேலும் ஒரு அகலப்பந்தாக நடுவர் செய்ய ஒரு ஓட்டம் கூடப்படுகிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 11ஆக அதிகரிக்கிறது. ஆமாம், சிறந்த ஒரு ஃபுல்லாக வீசப்பட்ட பந்து அங்கே ஒரு ஓட்டத்துடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆமாம், அங்கே கண்ணன் ஆசிரியர் அவரை நோக்கி கோணேச ஆசிரியர் அவர்கள் ஆமாம், அங்கே அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த கண்ணன் ஆசிரியர் அவர்கள் ஸ்டம்ப் தாக்கி ஜோகர் முறையில் வீசப்பட்டிருந்த பந்து வீச்சு பிரதிக்கு ஸ்ட்ரைக் டிரைவ் என அடித்தாட முற்பட்டிருந்தார் கண்ணன் ஆசிரியர் அவர்கள். அந்த பந்து விக்கெட்களுக்கு தாழ்வாக சென்று விக்கெட் முனை வீழ்த்தி இருந்தது. கண்ணன் ஆசிரியரின் இடத்தை நிரப்புவதற்காக சஞ்சீவன் ஆசிரியர் அவர்கள் உள் நுழைந்துள்ளார். பார்ப்போம் எப்படி துடுப்படுத்த போகிறார் என்பதை. சிறந்த முறையில் விளையாடக்கூடிய ஒரு வீரர் அவர். கோணேஸ்வரன் ஆசிரியர்கள் 4வது பந்துவீச்சு பிரதி எதிர்கொள்வதற்காக சஞ்சீவன் ஆசிரியர் அவர்கள் சிறப்பான முறையில் காபாயிண்ட் திசையில் தட்டிவிடப்பட்டு ஒரு ஓட்டம். மிகவும் சிறப்பான ஒரு பந்துவீச்சு பிரதியை வீசியிருந்தார் கோணேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள். கோணேஸ்வரன் ஆசிரியர் தனது 2வது விக்கெட்டையும் அங்கே வீழ்த்தியுள்ளார். மிகவும் சிறப்பாக பந்துகளை வீசிய வண்ண கோணேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள் சிறந்த முறையில் பந்துகளை வீசிக்கொண்டுள்ளார். துடுப்படுத்தாட்டத்தில் சிறந்த முறையில் விளங்கியிருந்தாலும் தற்போது பந்து வீச்சிலும் தனது திறமையை வெளிக்காட்டிக் கொண்டுள்ளார். ஆட்டமிழந்த சஞ்சீவன் ஆசிரியரின் இடத்தை நிரப்புவதற்காக அங்கே அற்புதநாதன் ஆசிரியர் அவர்கள் மைதானத்தில்.
ஆமாம், தனது இறுதி பந்து வீச்சை நோக்கி கோணேஸ்வர் ஆசிரியர் அவர்கள் அற்புதனான் ஆசிரியர் நோக்கி. ஆமாம், ஃபுல்லாக வீசப்பட்ட பந்து ஒரு முறையற்ற பந்து வீச்சாக நடுவர் செய்ய உதிரியாக ஒன்றும் கூடப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15ஆக அதிகரிக்கிறது. தனது இறுதி பந்து வீச்சை நோக்கி கோணேஷ் ஆசிரியர் அவர்கள் சஞ்சீவன் ஆசிரியரை நோக்கி பார்ப்போம். ஆமாம், அங்கே ஒரு சிறந்த களத்தடுப்பு மேற்கொண்டு மூன்று ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் ஜோன் 2 அணியினர் 15 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். இதன் அடிப்படையில் ஜோன் 2 அணியினர் ஓவருக்கு சராசரியாக 5 வீதம் சென்றார்களானால் இந்த போட்டியில் நிச்சயமாக தோல்வி தழுவக்கூடிய சந்தர்ப்பம் காணப்பட்டு கொண்டுள்ளது. இன்னும் வெற்றி பெற வேண்டுமாயின் 42 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 95 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். ஆம், லெக் சைட் திசையில் மடக்கப்பட்டு ஒரு ஓட்டம். அந்த ஒரு ஓட்டத்தில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16 ஓட்டங்கள். வெற்றி பெற வேண்டுமாயின் ஜோன் 2 அணியினர் வெற்றி பெற வேண்டுமாயின் ஓவருக்கு 13.57 என்ற விதத்தில் ஓட்டங்களை பெற்றால் மாத்திரமே அவர்களால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும். சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதி களத்திலே தட்டிவிடப்பட்டு ஒரு ஓட்டம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17. மீண்டும் சிறிதரன் ஆசிரியர் 3வது பந்து வீச்சு பிரதி அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் முறையில் ஒரு அகல பந்து வீச்சு பிரதி. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 18. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு பிறகு களத்திலே தட்டிவிடப்படுகின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. மீண்டும் சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதி ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. சிறந்த முறையில் பந்துகளை வீசிக்கொண்டுள்ளார் ஸ்ரீதரன் ஆசிரியர் அவர்கள். தொடர்ந்து தனது 5வது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக மீண்டும் களத்திலே தட்டிவிடப்பட்டு ஒரு ஓட்டம். அந்த ஒரு ஓட்டத்தில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19ஆக உயர்வடைந்துள்ளது. தனது இறுதி பந்து வீச்சை வீசுவதற்காக ஸ்ரீதரன் ஆசிரியர் அவர்கள் எதிர்கொள்வதற்காக சஞ்சீவன் ஆசிரியர். சிறந்த முறையில் வீசப்பட்டிருந்தது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. அந்த ஓவர் முற்று பெற்றுள்ளது. 4 ஓவர்கள் முடிவெற்ற நிலை 19 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். இன்னும் 36 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 91 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். எஞ்சிருக்கும் 6 பந்து வீச்சு பிரதி ஓவர்களுக்கும் ஓவருக்கு சராசரியாக 15 ஓட்டங்களை பெற்றால் மாத்திரமே
ஜோன் டூய் அணியினரால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் என்பதை கூறிக்கொள்ள ஆமாம், ஜோன் டூ அணியினர் வெற்றி பெற மிகவும் வலுவான நிலை. இந்த போட்டியை பார்க்கும்போது ஐசிசி வேர்ல்ட் T20 2012 ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனலை பார்ப்பதை போன்றே காணப்பட்டு கொண்டுள்ளது. அந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியினர் 205 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். ஆஸ்திரேலியா அணியினர் மிகவும் மோசமான ஒரு தோல்வியை சந்தித்திருந்தார்கள் அந்த போட்டியில். அதனை போன்றுதான் நடக்குமோ என்று தோணுகின்றது. ஆமாம், 5வது பந்துவீச்சு பிரதி ஓவரை மேற்கொள்வதற்காக காக்கிம் ஆசிரியர் அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளார். ஆமாம், அங்கே ஒரு சிறந்த துடுப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு சிறந்த முறையில் பிடிக்கப்பட்டு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அற்புதநாதன் ஆசிரியர்கள் மூலம் ஒரு ஓட்டம் பெறப்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 20 அதிகரிக்கிறது. ஆமாம், 2வது பந்து வீச்சை நோக்கி சிறந்த முறையில் ஒரு 6 ஓட்டம் சஞ்சீவன் ஆசிரியர் மூலம் ஒரு 6 ஓட்டம் பெறப்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 26 அதிகரிக்கிறது. மிகவும் பாரியதொரு ஓட்டப்பாதையை எடுத்து நீண்டதொரு ஓட்டப்பாதையை எடுத்து பந்துகளை வீசிய வண்ணம் ஹக்கீம் ஆசிரியர் அவர்கள் அங்கே சஞ்சீவன் ஆசிரியர் அவர்கள் மிகவும் சிறப்பாக துடுப்பாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர் துடுப்பாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கும் திசையில் தான் காற்று மிக வேகமாக வீசி கொண்டுள்ளது. ஆகவே அந்த சைட் துடுப்பாட்ட வீரர்களுக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக அமையும். மீண்டும் மீண்டும் அங்கே பாரியல் ஒரு 6 ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. 190 மீட்டராக அந்த 6 ஓட்டம் அங்கே காணிக்கப்பட்டுள்ளது. 190 மீட்டராக அந்த 6 ஓட்டம் அங்கே காணிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்று போட்டியில் அதிக தூரம் சென்ற சிக்ஸராக இது கணிக்கப்பட ஆஸ்திரேலியாவின் சேன் வாட்சன் போன்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் சஞ்சீவன் ஆசிரியர். அது ஒரு அகலப்பந்தாக வீசப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 33 காணப்படுகிறது. மீண்டும் ஒரு அகலப்பந்து வீச்சு சஞ்சீவன் ஆசிரியர் விரும்பினால் இன்னும் மீதம் இருக்கும் 3 பந்துகள் காணப்படுகிறது. 3லும் 6 விளாசினால் போட்டியை திசை திருப்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஒரு இறந்த பந்து வீச்சாக நடுவரினால் சரி செய்யப்பட நடைபெற்று முடிந்த T20 உலகக்கிண்ண போட்டியில் சேன் வாட்சன் 15 சிக்ஸர்களை விளாசி இருந்தார். அந்த சுற்றுப்போட்டியில் கிறிஸ் கெயில் 16 சிக்ஸர்களை பெற்று முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தார். இந்த சுற்றுப்போட்டியில் கோணேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள் 2 சிக்ஸர்களை விளாசி இருந்தார். பார்ப்போம், சஞ்சீவன் ஆசிரியர் அவர்களும் 2 சிக்ஸர்களை விளாசியுள்ளார். அங்கே 3வது சிக்ஸரும் அடித்தாளப்பட்டு இந்த சுற்றுப்போட்டியில் அதிகூடிய 6 ஓட்டமாக இந்த சிக்ஸர் காணிக்கப்படுகின்றது. இந்த சுற்றுப்போட்டியில் அதிகூடிய சிக்ஸர்களை பெற்ற வீரராக சஞ்சீவன் ஆசிரியர் அவர்கள் திகழ்ந்து கொண்டுள்ளார். 3 சிக்ஸர்களை அடித்தாடியுள்ளார். இந்த பந்துவீச்சு பிரதி ஓவர் ஜோன் டூய் அணியினருக்கு மிகவும் ஒரு லாபகரமான ஓவராக கணிக்கப்பட்டுள்ளது. 19
21 ஓட்டங்கள் இந்த பந்துவீச்சு பிரதி ஓவரில் பெறப்பட்டுள்ளது. இன்னும் 2 பந்துவீச்சு பிரதிகள் எஞ்சியுள்ளன. பார்ப்போம் எத்தனை ஓட்டங்கள் பெறப்பட போகின்றது இந்த ஓவருக்கென்று. மீண்டும் அங்கே பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு. ஆம், அங்கே மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ளது. மன்னிக்கவும், ஒரு 6 ஓட்டங்கள் பெறப்பட அது ஒரு ஃபிளட் 6 ஆக அங்கே பெறப்பட்டுள்ளது. களத்தடுப்பாளர் லைனோடு நின்று வந்திருந்தால் இந்த பிடியெடுப்பினை நிகழ்த்தியிருக்க முடியும். மீண்டும் மீண்டும் அங்கே ஒரு 6 ஓட்டம் பெறப்பட 5 6 ஓட்டங்கள் இந்த பந்துவீச்சு பிரதி ஓவருக்கு பெறப்பட்டுள்ளது. 33 ஓட்டங்கள் இந்த பந்துவீச்சு பிரதி ஓவரில் மாத்திரம் பெறப்பட்டுள்ளது. ஒரு ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ளது. 5 பந்துவீச்சு பிரதி ஓவர்கள் முற்று பெற்றுள்ளது. ஐசிசி 50 ஓவர் போட்டியில் யுவராஜ் சிங் 6 பந்துகளுக்கு 2020 போட்டியில் யுவராஜ் சிங் 6 பந்துவீச்சு பிரதிகளுக்கு 6 ஓட்டங்களை பெற்றிருந்தார். தற்போது சஞ்சீவன் ஆசிரியர் அவர்கள் 5 பந்துவீச்சு பிரதிகளை எதிர்கொண்டு 6 ஓட்டங்களை பெற்றுள்ளார். பார்ப்போம் தான் ஃபேஸ் பண்ண போகும் 6வது பந்துவீச்சு பிரதிக்கு 6 ஓட்டங்களை பெறுவாரா என்று. மொத்தமாக 5 ஓவர்கள் நிறைவேற்ற நிலையில் ஜோன் 2 அணியினர் 51 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். ஆமாம், ஜோன் 2 அணியினர் வெற்றி பெற இன்னும் 30 பந்து வீச்சுகளுக்கு 51 ஓட்டங்களை பெற வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஜோன் 2 அணியினர் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்று. 30 பந்து வீச்சுகளுக்கு 59 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறது ஜோன் 2 அணியினர். ஆமாம், முதலாவது பந்து வீச்சு ஓவரை மேற்கொண்ட ரவி அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளார் அற்புதநாதன் ஆசிரியரை நோக்கி. சிறந்த பந்து வீச்சு பிரதி ஆவங்கே பவான் ஆசிரியரிடம் நேரடியாக பிடி கொடுத்து ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டுள்ளார் அற்புதநாதன் ஆசிரியர் அவர்கள். பவான் ஆசிரியர் அவர்கள் சிறந்த ஒரு களத்தடுப்பாளர். நியூசிலாந்து அணியின் ஜெசி ரைடரை போன்று காணப்பட்டுக் கொண்டுள்ளார். ஜெசி ரைடர் அவர்களும் மிகவும் ஒரு சிறந்த களத்தடுப்பாளர் வீரர். இன்னும் 59 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் 29 பந்து வீச்சு பிரதிகளுக்கு. ஆமாம், ஜோன் 2 அணியினர் இன்னும் 29 பந்து வீச்சுகளை மேற்கொண்டு 59 ஓட்டங்களை பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு. பார்ப்போம், அங்கே ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர், முதலாவது இடதுகை துடுப்பாட்ட வீரர் இந்த சுற்று போட்டியில் களம் இறங்கியுள்ளார் கிங்ஸ்லி ஆசிரியர் அவர்கள். பார்ப்போம் அவர் பிரிஸ்கைலை போன்று துடுப்படுத்த ஆடுவாரா என்று. ஆமாங்கே, நியூசிலாந்து அணி ஜெசி ரைடரை போன்று பேக்வர்ட் பாயிண்டில் பவா ஆசிரியர் அவர்கள். சிறப்பான ஒரு துடுப்பாட்டம் களத்திலே தட்டிவிடப்பட்டு ஒரு ஓட்டம் பெற்றுக்கொள்ளப்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 52. அதிரடியாக விளையாடி கொண்டிருக்கும் சஞ்சீவன் ஆசிரியர் அங்கே ரவி ஆசிரியரின் பந்தை எதிர்கொள்வதற்காக 5 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 5 6 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இந்த பந்து வீச்சு பிரதிக்கு ஒரு 6 ஓட்டத்தை பெறுவாராயிருந்தால் ஒரு உள்ளூர் சாதனையை நிலைநாட்ட முடியும். இந்த மைதானத்தில் 6 ஓட்டங்களை பெற்ற முதலாவது வீரராக இவர் கணிக்கப்படுவார். அது ஒரு அகல பந்து வீச்சாக வீசப்பட்டுள்ளது.
அகல உதிரியுடன் ஒரு ஓட்டமும் சேர்க்கப்பட 2 ஓட்டங்கள் மொத்தமாக சேர்க்கப்பட்டுள்ளது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 54. அங்கே மீண்டும் கிங்ஸ்லி ஆசிரியர் ரவி ஆசிரியர் பந்தை எதிர்கொள்வதற்காக இது ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக மாணவர்களுக்கு அமைந்துள்ளது. மிகவும் மிகவும் சுவாரஸ்யமான போட்டி. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு பிரதி போலை பவுன்சர் முறையில் வீசியிருந்தார் ரவி ஆசிரியர் அவர்கள். மூன்று பந்து வீச்சுகள் வீசப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு பிரதி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் என்ற முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. 54 ஓட்டங்கள் 5.4 பந்து வீச்சு பிரதிகள் வீசப்பட்ட நிலை. பார்ப்போம் தனது 5வது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு பிரதி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் என்ற முறையில் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார் ரவி ஆசிரியர் அவர்கள். கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வீசப்படுகின்ற பந்து வீச்சு பிரதிகள் எப்பொழுதுமே சிறப்பான பந்து வீச்சு பிரதிகளாக அமையும். அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்லிப் முறையில் தட்டிவிடப்பட்டு ஒரு ஓட்டம், அங்கே 2 ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ள அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 56. சஞ்சீவன் சேர்ற இந்த 6 ஓட்டத்தை பற்றி 12 6 ஓவர்கள் முற்று பெற்ற நிலையில் 56 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். இன்னும் வெற்றி பெற வேண்டுமாயின் 24 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 54 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். மிகவும் ஒரு இலகுவான இலக்கு. பார்ப்போம் எந்த அணியினர் வெற்றி பெற போகின்றார்கள் என்று. இந்த பந்து வீச்சு பிரதிக்கு சஞ்சீவன் ஆசிரியர் ஒரு 6 ஓட்டத்தை பெறுவாராயின் இந்த மைதானத்தில் 6 பந்து வீச்சு பிரதிகளுக்கு இந்த மைதானத்தில் 6 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 6 ஓட்டங்களை பெற்ற வீரர் முதலாவது வீரர் எனும் பெருமையை பெற்றுக்கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த பந்து வீச்சு ஓவரை வீசுவதற்காக. முதலாவது பந்து வீச்சு ஓவரில் 2 விக்கெட்களை கைப்பற்றிய கோணேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள் பார்ப்போம். கோணேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள் மிகவும் சிறப்பாக தனது முதலாவது பந்து வீச்சு ஓவரை வீசியிருந்தார். வெறுமனே 3 ஓட்டங்களை மாத்திரமே வழங்கி 2 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார். பார்ப்போம் இந்த பந்து வீச்சு பிரதிக்கு 6 ஓட்டங்கள் பெறப்படுமா அல்லது விக்கெட் கைப்பற்றப்படுமா. சிறப்பான பந்து வீச்சாளர், சிறப்பான துடுப்பாட்ட வீரர். பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். கல்லூரி முனையிலிருந்து கோணேஸ்வரன் ஆசிரியர் நடுவரை தாண்டி ஓடி சென்ற இடையிலே திரும்பிய வண்ணம் அங்கே காற்று அங்கே வேகமாக வீசிய வண்ணம் காணப்பட்டு கொண்டுள்ளது. மீண்டும் ஓடி சென்று நடுவரை தாண்டி 6 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 6 ஓட்டங்கள் பெறப்பட்டு புதிய ஒரு சாதனை இந்த மைதானத்தில் நிலைநாட்டப்பட்டுள்ளது. சஞ்சீவன் ஆசிரியரினால் அந்த சாதனை நிலைநாட்டப்பட சஞ்சீவன் ஆசிரியர் அவர்கள் தற்போது 38 ஓட்டங்களை பெற்றுள்ளார். மிகவும் சிறப்பாக துடுப்படுத்தாடிய வண்ணம் 6 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 6 சிக்ஸர்களை அடித்தாடியுள்ளார். அது ஒரு அகல பந்து வீச்சு பிரதி அவுட் சைட் லெக் ஸ்டம்பாக வீசப்பட்டுள்ளார். பந்து வீச்சாளர்களுக்கு அங்கே ஒரு பாரியதொரு இல்லை அவர் பார்ப்போம் தனது 2வது பந்து வீச்சு பிரதி வீசுவதற்காக கோணேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள் மீண்டும் மீண்டும் அங்கே ஒரு 6 ஓட்டமா அல்லது பிடியெடுப்பா. 7 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 6 ஓட்டங்களை பெற்றுள்ளார் சஞ்சீவன் ஆசிரியர். மொத்தமாக 44 ஓட்டங்களை பெற்றுள்ளார். 50 அரை சதத்தை எட்டி பிடிப்பாரா? பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். மிகவும் வேகமான ஒரு அரை சதம். அவர் அரை சதத்தை அடித்து ஆடினார். சர்வதேச கிரிக்கெட்டில் 12 கோலுக்கு தான் 50 அடிச்சாரு ஓய்ஷாவா. யுவராஜ் 12 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 50 ஓட்டங்களை பெற்று சாதனையை படைத்திருந்தார்.
பார்ப்போம் சஞ்சீவன் ஆசிரியரை. அங்கே தட்டிவிடப்பட்டு ஒரு ஓட்டம் பெறப்பட 45 ஓட்டமாக உயர்வடைகிறது அவரது ஓட்டம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 70 உயர்வடைந்துள்ளது. அவரது உலக சாதனை நிலைநாட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அது அங்கே நழுவ விடப்பட 12 பந்துவீச்சு பிரதிகளை எதிர்கொண்டு 45 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுள்ளார். இதற்கு முன்னர் யுவராஜ் சிங் 12 பந்துவீச்சு பிரதிகளுக்கு 50 ஓட்டங்களை பெற்று புதிய உலக சாதனையை படைத்திருந்தார். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் என்ற ரீதியில் மிகவும் அகலமாக வீசப்பட்ட பந்துவீச்சு பிரதி அகல பந்துவீச்சாக நடுவரினால் செய்கை செய்யப்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 71 உயர்வடைந்துள்ளது. தொடர்ந்து தனது 4வது பந்துவீச்சு பிரதி வீசுவதற்காக கோணேஸ்வரன் ஆசிரியர். அங்கு மைதானத்தில் காற்று பலமாக வீசிய வண்ணம் காணப்பட்டுக் கொண்டுள்ளது. ஒரு சிறப்பான பந்துவீச்சு பிரதி, சிறப்பான துடுப்பாட்டம். அங்கே ஒரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 75 உயர்வடைந்துள்ளது. கிங்ஸ்லி ஆசிரியரின் துடுப்பாட்ட மட்டையிலிருந்து வெளிவந்த முதலாவது 4 ஓட்டமாக இது கணிக்கப்படுகின்றது. பார்ப்போம் தனது இறுதி பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக கோணேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள் தனது முதலாவது பந்து வீச்சு ஓவரை மிகவும் சிறப்பாக வீசி இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் ஃபுல் போலாக வீசப்பட்டிருந்தது. பிடியெடுத்து விக்கெட் ஒன்று வீழ்த்தப்படுகின்றது. கோணேஸ்வரன் ஆசிரியர் அங்கே 3வது விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார். மிகவும் சிறப்பான முறையில் பந்துகளை வீசிய வண்ணம் காணப்பட்டுக் கொண்டுள்ளார் கோணேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள். காற்று இந்த மைதானத்தில் பலமாக வீசிய வண்ணம் காணப்பட்டுக் கொண்டுள்ளது. வெஸ்லி முனையிலிருந்து வீசுகின்ற பந்து வீச்சாளர்களுக்கு இந்த காற்று ஒரு சாதகமாக அமையும். தனது பந்து வீச்சுகளை மிகவும் வேகமாக வீசக்கூடியவர் அமையும். ஏழவர்கள் முற்று பெற்ற நிலையில் 75 ஓட்டங்கள் 5 விக்கெட்கள் இழக்கப்பட்டுள்ளது. இன்னும் வெற்றி பெற வேண்டுமாயின் 35 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் 18 பந்து வீச்சு பிரதிகளுக்கு. தனது இறுதி பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக கோணேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள் முறையற்ற பந்து வீச்சு பிரதி அங்கே ஒரு ஓட்டம் பெறப்படுவதற்கான வாய்ப்பில்லை. 76 ஓட்டங்கள். இன்னும் வெற்றி பெற வேண்டுமாயின் 34 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் 19 பந்து வீச்சு பிரதிகளுக்கு. பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். மிகவும் ஒரு பாரிய இலக்கு, மிகவும் ஒரு சுவாரஸ்யமான போட்டி. எந்த அணியினர் வெற்றி பெற போகின்றார்கள்? துடுப்பாட்டமா, களத்தடுப்பா? பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.